கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படிய செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். 2026 ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த மகிழ்ச்சியான நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இங்கு சேர்ந்து வந்திருக்கிறோம். சில விஷயங்கள் நாம் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சில விஷயங்களுக்காக ஒரு வருடம் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம பிறந்த நாள் இல்லை, ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும். திருமண நாள் ஒரு வருடம் காத்திருக்கணும். அப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு வருடம் காத்திருக்கும் போது அது ரொட்டீன். எப்படி உலகம் 360 நாள் ஒரு ரொட்டீன் வருதோ அது ஒரு ரொட்டீன். அது அந்த ரொட்டீன்ல அது வருகிற போது அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுல குறிப்பாக ஒரு வருஷம் காத்திருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன சொல்ல முடியுமா? புது வருடம், நியூ இயர். நியூ இயர் இப்படி யோசிக்கிறீங்க, அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அப்ப அது ஒரு சந்தோஷம், ஒரு சிறப்பு. அப்படியே இயேசு கிறிஸ்துடைய நினைவு என்று சொல்லி ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்து அதுக்கு கூட நாம் என்ன பண்றோம்னா ஒரு முக்கியத்துவப்படுத்தி அந்த நாள் நாம் விசேஷ நாளாக அது செய்கிறோம். அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம சபைக்கு ஒரு நாள் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு நாள். அது என்ன நாள்? நம்ம சபைக்கு ஆண்டு. என்ன வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆகும். திருப்பி அடுத்த மாசம் ஆண்டு விழா. திருவிருந்து கொடுக்கறத கூட இன்னைக்கு முடியல, நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டு விழாலாம் அப்படி வராது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருகிறது. அது ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு ஒரு திருவிழா மாதிரி சபையா இருக்கு இருக்கிற நமக்கு அது ஒரு திருவிழா மாதிரி. உலகத்தில் பெயர் கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாளை விசேஷமாக பார்க்கிறார்கள். வருஷம் ஃபுல்லா வராதவங்க கூட வருஷத்துக்கு 3 நாள் வந்துடுவாங்க. என்னென்ன நாள்? நியூ இயர், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். நியூ இயருக்கு பெரும்பாலும் வேலை இருக்கும், நிறைய கம்பெனில வேலை கிடைக்கிறது இல்லை. இந்த 3 நாள் கட்டாயம் பெயர் கிறிஸ்தவர் கூட வந்து விடுவாங்க. அப்படியே திரும்பி பாருங்க, நம்ம சபையில எவ்வளவு காலியா இருக்கிறாங்க. இன்றைக்கு அதனுடைய மேன்மையே சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியலங்கிறது ரொம்ப பெரிய வருத்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த சபையாராய் சேர்ந்திருக்கிறோம் என்பதில், சபையாராய் இணைந்திருக்கணும் என்பதில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய வருத்தம். அதுவும் ஸ்பெஷலி சொல்லிட்டேன், கிறிஸ்தவ சபைகள் கூட அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு அவர்களுக்காக வெளியில ஷேர்டா கூட போட்டிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு ரெகுலரா போட்ட சேர் கூட காலியா தான் இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கோம். அதான் நான் நிறைய சொல்றது. இன்னொன்னு வளரணும், அதுக்கான முக்கியத்துவம் வரணும். சபைக்கு இருக்கிற முக்கியத்துவம் வரணும். அது தேவனை பார்க்கிற இடமா இருந்தா வரும், மனுஷனை பார்க்கிற இடமா இருந்தா வராது. அந்த மனுஷன் தானே அப்படின்னு வரும். ஆனா தேவனுக்கு தேவனை பார்க்கிறோம் நினைச்சாதான் இது சபை. மனுஷனை பார்க்கிறோம் என்றால் அது ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி, மற்ற காரியங்களுக்கு போற மாதிரி அமைப்புமே தவிர அது ஒரு சபையாக அமையாது. சபை என்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. அதனால இன்றைக்கு சகோதரர் அந்தோனி அவர்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அது நேற்றே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். திடீர்னு ஒரு ஊழியம், அதனால அவரை வர முடியல. மற்றவர்கள் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வர வேண்டியது அவசியம். வருஷத்துக்கு ஒரு வாட்டியில் சில நாட்கள் இருக்குது, அதுக்காக தான் பண்ணுவேன். நாம் அதுல கலந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவர் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் அது குறித்து பார்க்கலாம். ஒருமான வரை ரத்தின சுருக்கமாக முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நமக்காக ஏன் மரித்தார்? அப்படின்னா கிளீனா சொல்லலாம், நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஏன் உயிர்த்தார்? கேள்வி வருது இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததுனால நம் பாவங்கள், அவர் நம் பாவங்களை சுமந்து மரித்ததுனால நான் மரிக்கிறது போது அவர் மரித்துட்டார், பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்படியே உயிர்த்தார். பரலோகத்துக்கு போறதுக்காக இந்த பதில் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பரலோகம் ஏன் உயிர்த்தார்? அவர் பரலோகத்துக்கு போறதுக்காக இல்லை.
இங்க அவருக்கு என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது? எப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்தால்தான் அந்த நம்பிக்கை சீடர்களுக்கே வரும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். தேவதூதர் சொல்ற முதல் வார்த்தையே அவர் இங்கே இல்லை, கல்லறை காலியானது. உலகத்திலே காலியா இருக்கிற ஒரே ஒரு கல்லறை, இன்று வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை தான். சமீப காலத்துல கூட ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அந்த கல்லறைக்கு மேல ஒரு பெரிய சர்ச் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் அந்த கல்லறை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்று 100% சீடர்கள் கூட நம்பல. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருப்பார் என்று 100% இல்லைங்களா? அது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 100% நம்பவே இல்லை. அவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, உயிர் தேர்தலாம் தெரியாது, மரணம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 20:9. அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார். நம்ம அறியல, தெரியல. அந்த வேத வாக்கியம் தீர்க்க தரிசனம் இருக்குது, அது அவங்களுக்கு என்ன ஆகல, தெரியலன்னா நம்பல. அவர் அதை எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்து நான் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவர் பட்ட பாடுகள் தான் சீடர்கள் கண்களுக்கு தெரிந்தது தவிர அவர் உயிர்த்தெழுதல வருவார் என்றது சீடர்கள் யோசிக்கவே இல்லை. நோவா காலத்துல மழை வரும் என்று சொல்லும் போது எப்படி அதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எப்படி அதை விசுவாசிக்கவில்லையோ, அப்படியே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஆனதை கூட நிறைய என்ன பண்ணலாங்க, அவர்களால நம்ப முடியல. அப்போ அங்க சில சம்பவங்கள் நடக்கிறது. சீடர்கள் கல்லறைக்கு போனார்கள். அவங்களுடைய வழக்கத்தின்படி 3ஆவது நாள் கல்லறைக்கு என்ன பண்ணாங்க, போனோம். நம்ம வழக்கத்துல இருக்கிறாங்க. யாருன்னா இருந்துட்டாக்கா 3ஆவது நாள் கல்லறைக்கு போறது பால் ஊத்த போவாங்க. அது இப்போ கிறிஸ்டியன்ஸ் கூட செய்யறாங்க. இந்த பால் காசு எடுத்து போய் பண்றாங்க, அதனால ஊத்துறாங்க. இங்க பால் ஊத்த போறாங்க. ஆனா இங்க ஆக்சுவலா அப்படி அது வெள்ளை போல மற்ற சில காரியங்கள் செய்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா போவார்கள். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல 3 நாள் வரைக்கும் பாடி டீகம்போஸ் ஆகல, ஸ்மெல் வராது, போயிடலாம். இல்லைங்களா? 4 நாளுக்கு அப்புறம் தான் நாற்றம் அடிக்கும். அந்த லாசரஸ் சொல்லும் போது 4 நாள் நாரிடுமே அப்படின்னு சொல்றேன். 3ஆம் நாள்னா போயிடலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. மரித்த 1 மணி நேரத்துல முதல்ல ஐஸ் பாக்ஸ் சொல்லிட்டு கேட்கும். ஏன்னா அவ்வளவு சரியா இப்போ ஒரு 2 மணி நேரம், அதிகமா 4 மணி நேரம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. இல்லைங்களா? 4 மணி நேரத்துல பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பித்து விடும். ஆனா அந்த காலத்துல இல்ல. அப்ப அவர்கள் அங்க கல்லறைக்கு போறார்கள். அங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னன்னா அவரை ஒரு சீலை, ஒரு துணி போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, சுட்டி இருக்கிறார்கள். அந்த சுட்டுன துணி மேலதான் வெள்ளை போலம் போன்ற சில திரவியங்களை போட்டு மூடி இருக்கிறாங்க. ஏன்னா அது டீகம்போஸ் ஆனா ஸ்மெல் வரக்கூடாது, முதல்ல டீகம்போஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கு டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு ஊசி இருக்குது, அது 50,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரே ஒரு ஊசி. 50,000 இருந்து 5 லட்சம். எவ்வளவு நாள் நீங்க பாடியை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்ட ரேட்டு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது 2 லட்சம் ரூபாய் ஊசி போட்டா 1 வாரத்துக்கு மேல வரைக்கும் பாடி டீகம்போஸ் ஆகாது, ஐஸ் பாக்ஸ் தேவையில்லை. இல்லைங்களா? நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட அந்த ஊசி போட்டதாக சிலர் சொல்வது உண்டு. எனக்கு தெரிந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் இலங்கையை சார்ந்தவர், இங்கே சென்னையில் அவர் சம்பளிக்கிறது. அவருடைய உடல் 1 வாரமாக சும்மாவே கட்டில் மேல கலத்துற மாதிரி இருந்துச்சு. திப்பு வச்சு 1 வாரம் இருந்தது. எவ்வளோ 7 நாள். நான் அப்புறம் அவங்க பையன் கிட்ட கேட்டேன், எப்படியா அது 7 நாள் வச்சுன்னா ஃப்ரீசரே இல்லையே அப்படின்னும் போது அந்த ஊசி 2 லட்சம் ரூபாய். அது 1 மாசம் வரைக்கும் அது டீகம்போஸ் ஆகாம என்ன பண்ணோம் பார்த்துப்போம். அப்போ ஃப்ரீசரே வேண்டாம், அதனால அந்த ஊசி போடுறது. அவர் தான் சொன்னார் 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த ஊசி இருக்குது. காலுக்கு தேர்ந்த மாதிரி சிலர் 1 மாசம்லாம் வச்சிருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன்னா 1 மாசத்துக்கு மேல வச்சிருந்தாங்க. அவருக்குலாம் அந்த ஊசி தான் யூஸ் பண்றாங்க. இப்போ கூட ஈராக் அதிபர் கூட ரொம்ப நாள் என்ன பண்ணாங்க வச்சிருக்காங்க. அப்படி அந்த காலத்துல இந்த வெள்ளை போலம் என்ற சில பொருட்களை, இயற்கை பொருட்களை போட்டு அது ஒரு கூண்டு மாதிரி ஆயிடும். அதுக்குள்ள பாடி டீகம்போஸ், ஏன்னா 3 நாளுக்கு வரணுமே, அதுக்காக அது டீகம்போஸ் ஆகாம இருக்கும். தலையில ஒரு துணி சுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கூண்டுக்குள்ள இருந்த உடம்பு காணும். அந்த கூண்டுக்குள்ள இருந்த உடம்பை திருட வேண்டும் என்றால் அந்த கூண்டை கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கையில எல்லாம் மாவு கட்டு போட்டாங்க எப்படி கூண்டு மாதிரி ஆயிடுதோ அந்த மாதிரி இருக்கும் அந்த கூண்டு. அதை கட் பண்ணாதான் உள்ளகிற கை வெளியே எடுக்க முடியும் இல்லையா? அப்படியே இயேசு கிறிஸ்து மேல சுற்றி இருந்த அந்த சீலை, அந்த மேல போட்டிருக்கிற மோல்டிங் அப்படியே ஒரு மோல்டிங் ஆயிடுச்சு. அதை வெளியே எடுக்கணும்னா அதை என்ன பண்ணணும், கட் பண்ணணும்.
கட் பண்ணாதான் அந்த பாடி வெளியில எடுக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கும்போது அந்த கூண்டு அப்படியே இருந்தது, உள்ள பாடி மட்டும் இல்லை. அதுவே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. வெளியே எடுக்க முடியாது, அது எப்படி ஷீல்டு மாதிரி வெளியே எடுக்க முடியாது. அவர் தலையில சுற்றி இருந்த துணி மட்டும் ஒரு இடத்துல சுத்தி தனியா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மரித்தவர்கள் எப்படி துணி மட்டும் தனியா வைக்க முடியும்? அப்ப கிளியரா தெரிஞ்சிச்சு அவர் உயிர்த்தெழுதல் ஆயிட்டாரால தலையில இருக்கிற துணி என்ன பண்ணிக்கிறாரு, ஓரமா வைத்து இருக்கிறார். 6-7 வசனங்கள். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டி இருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். அதுதான் பார்த்து இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் அடைந்துட்டார் அப்படின்னு கல்லறையை பார்த்து என்ன பண்ணாங்க, விசுவாசித்தார்கள். சீடர்கள் கல்லறையை பார்த்து விசுவாசித்தார்கள். இன்னும் சிலரு 8ஆம் வசனம் வாசிக்கலாங்க. 8. முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீஷரும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார். காலியா இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாங்க, பார்த்து ஆமாப்பா இயேசு கிறிஸ்து ஆயிட்டாரு, உயிர்த்தெழுதல் ஆயிட்டார் என்று பார்த்து விசுவாசித்தார்கள். இன்னும் சிலரு அவர் உயிர்த்தெழுதல் ஆனதை நேரடியா என்ன பண்ணிருக்கிறாங்க, அவர் நேரம் பார்த்து விசுவாசித்தார்கள். 19ஆவது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயன்படுத்தினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவழிக்கு உங்களுக்கு சமாதானம் என்றார். அங்க ஒரு ஆச்சரியத்தை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அங்க ஒரு லைன் போட்டிருக்காங்களா, கதவு பூட்டி இருக்கும் போது. கதவு பூட்டி இருக்கும் போது என்னங்க, ஒண்ணு இல்ல, கதவு பூட்டி இருக்கும் போது கதவு பூட்டி இருக்கும் போது அப்படின்னா ஒருத்தர் உள்ள வர முடியாது. அதானே கதவு பூட்டி இருக்கிறதுல அது போய் இவ்வளவு யோசிக்கிறேன். ஒருத்தர் உள்ள வர முடியாதுன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தர் உள்ள வர முடியாது, இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். புரியுதுங்களா? அப்ப இவருக்கு பயங்கர ஷாக். யாரும் உள்ள வர முடியாது, யாரும் உள்ள வந்தார், எப்படி வந்தார்? கதவு பூட்டி இருக்குது, திறக்கல. யாரும் கதவு தட்டல, யாரும் போய் திறக்கல. அவரு தந்துட்டு வரல, டக்குன்னு வந்துட்டாரு. ஷாக் ஆகிட்டு இருக்கோம். அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது இவர் தான் இயேசு அப்படின்னு சீடர்கள் உணர்ந்தார்கள். இன்னும் சிலரு அவருடைய குரலை கேட்டு இயேசுன்னு வந்துட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா மரியாள் இயேசுன்னே தெரியல. அவர்கிட்டயே போயிட்டு இந்த சரீரத்தை நீங்க எங்கன்னா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க போய் என்ன பண்றோம் அதை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாருங்க சொல்லலாம். அதுக்கு அங்க ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொல்றாரு 16. அவ்வளவுதாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், மரியாதை. அப்படின்னாச்சுங்க. அடுத்தது அவர் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அப்பதான் தெரிஞ்சது இயேசு அப்படிங்க. அந்த நான் நினைக்கிறேன் மரியாதை அவரு ஏதோ ஒரு தொழில கூப்பிட்டுருப்பாரு இல்லைங்களா? இப்ப நான் கூட செல்வகுமார் பேசுற செல்லமா கூப்பிடுறேன், என்னங்க செல்வா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் இல்லையா? இப்போ நான் செல்வா என்ற வார்த்தை கால வந்தா தான் ஆகும். இது ஆமோஸ் பிரதர் தான் தெரியும். அப்படி மரியாதை அவர் கூப்பிட்ட விதம் அவர் மனசுக்கு என்ன இருக்குங்க, அந்த பார்த்து அவங்க டைரக்டா பார்க்கும்போது தெரியல, அந்த குரல் மரியாதை ரொம்ப தெரிஞ்சிச்சு, இது இயேசு கிறிஸ்து தான் என்று. அப்போ சிலர் அவருடைய குரலை கேட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தார்கள். அதுல இன்னொரு ஒருத்தர் இருக்கிறார், அவரு தோமா. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது எப்படி முடியாத ஏற்கனவே சொன்ன சீடர்கள் 100% உயிர்த்தெழுதல நம்பல. அப்ப என்ன பண்ணா, அது எப்படி முடியும், அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவருக்கு அடிபட்டு இருக்குது, அந்த அடிப்பட்ட இடம் காயம் இருக்குதான் நான் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணாதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு என்ன பண்ணாருங்க சொன்னார். அப்போ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து காமிச்சாரு, நீ தொட்டு பார்த்தா நம்புவேன், தொட்டுப்பார் நான் தான் இயேசு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் எங்கே போட்டவருங்க தோமா, சந்தேகம் பேர். ஆக்சுவலா சந்தேகம் இல்ல, உலகத்துக்கு அவர் தான் இவர் தான் இயேசுன்றதை அடையாளப்படுத்தினவர் தான். டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி அதிகாரப்பூர்வமா அந்த மாதிரியா கையில ஓட்ட நான் தொட்டு பார்த்துட்டு அவர் தாயா இது அப்படின்னா அவர் ப்ரூஃப் கொடுத்தவரு தோமா. அப்படி தொட்டு பார்த்து அவரை தொடர்ந்து கொண்டார்கள் என்றதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார். உலகத்துல எல்லா மனுஷரையும் மரணத்துக்குள்ள போட்டது யார் தாங்க? சாத்தான் தான். எல்லாரையும் மரணத்துக்கு அதிகாரி, மரணத்துக்கு அதிகாரி. அவன் எல்லாரையும் என்ன பண்ணான், மரணத்துக்குள்ள போட்டான். இப்போ அவனே இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ள போடும்போது இனி அவர் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பிட்டார்.
அநேகர் நினைக்கிறாங்க இயேசு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏஞ்சிட்டாரு. அப்படி பைபிள் ஒரு வசனம் இல்ல, பைபிள் இருக்க ஒரே ஒரு வசனம்ங்களா, தேவன் அவரை எழுப்பினார், தேவ வல்லமை அவரை எழுப்பினது என்று தெளிவாக இருக்கிறது. பிதாதான் அவரை எழுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் இருக்குது, அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அவர் அல்பாவும் உமேகாவும் ஆனவர். ஆதியும் அந்தம் முதலும் அவர் தான், முடிவும் அவர் தான். அல்பா உமேகா அது எப்படி கிரேக் மொழியினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தம். அப்ப முதலும் அவர் தான், கடைசி அவர் தான். என்ன முதல்? பிதாவாகிய தேவன் டைரக்டா சிருஷ்டித்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. பிதாவாகிய தேவன் டைரக்டா அடுத்த வேலை செஞ்சது இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்தார் என்று தான் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் நீ ஒண்ணு செய்ய போறது இல்லை, இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிறார். அதனாலதான் சொன்னாருங்க, இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரை உயிரோடு ஏன் எழுப்பினார் அப்படின்னா, நமக்காக. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு மரணம் தான் வேதத்தில் தெளிவுபடுத்துது. அவருடைய ஒரு மரணம் நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அந்த பலியை கொடுத்துட்டாரு. அப்ப தேவனுக்கு திருப்தி ஆச்சு. ஓகே, ஆதாம் பாவம் செஞ்சா, இன்னொரு ஆதாம் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை அவர் சுமந்து தீர்த்தார், முடிஞ்சிருச்சு. தேவனுக்கு சமாதானம் ஆயிடுச்சு. அவர் நீதி உள்ளவர், நீதியை சரி கட்டிப்பார், நீதியை சரி கட்டிட்டாரு. இப்போ அடுத்தது அவரால் இன்னொன்று செய்ய முடியும், அந்த மரித்தவர் என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியும். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு கூட்டு போறாங்க. 40 நாள் நம்ம கூட தான் இருக்க வச்சார், சீடர்கள் கூட தான் இருந்தாரு. 40 நாள் தான் என்ன பண்ணாருங்க, அவரு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் அவர் உயிரோடு எழுப்பினார் என்றால், அவர் உயிரோடு எழுந்ததுனாலதான் எங்கே 2 3 என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னார். இது உண்மை. இந்த வார்த்தை நான் இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நேற்றைய தினத்துல நான் இங்க போகும்போது மோசஸ் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு, ரொம்ப வருத்தம் ஆயிட்டாரு. எவ்வளவு வருத்தம்னா, நான் வெளியில உட்காந்துருக்கேன் ஹாஸ்பிட்டல். என்னாச்சு, என் வீட்டம்மா ரொம்ப அழுகுறாங்க, என்னால தாங்கவே முடியல, வழியில துடிக்கிறாங்க, காலெல்லாம் கருப்பாயிடுச்சு, ரத்த ஓட்டெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அவங்களால வலி தாங்க முடியல, கால் வலி ரொம்ப துடிக்கிறாங்க, என்னால பார்க்கவே முடியல. போய் அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நினைச்சேன், ஆனா அந்த டைம் யாரும் எனக்கு துணைக்கு இல்லை. ரொம்ப வருத்தமாச்சு. ஈவினிங் சாயந்தரம் அப்போ நான் சொன்னேன், நீங்க வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம். கரெக்டா ஒரு 8:30 மணிக்கு வந்தார் நைட்டு. அவங்க நாங்கள் போயிட்டு ப்ரேயர் பண்ணோம், ஒரு 20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணோம். அவருடைய வேதனை ப்ரேயர்ல ஆச்சு. முடிச்சு அவர் வீட்டுக்கு போனாங்க. ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஃபோன் பண்றாரு. இப்போ நான் வேற ஒரு கால் பேசிட்டு இருக்கிறேன், ஃபோன் பண்றாரு. அப்புறம் திருப்பி என்ன பிரதர் அப்படின்னா, எங்க வீட்டம்மா ஃபோன் பண்ணாங்க, இப்போ நல்லா தூங்கி வச்சாங்களாம், எத்தனையோ நாள் தூங்காது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப நான் யோசிச்சேன், எங்கே 20 3 என் நாமத்தினால் எப்படி இருக்குங்களோ அவர் மத்தியத்துல நான் இருப்பேன்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மை பாருங்க. உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க, இன்றைக்கு காலையில கேட்டேன், இப்போ எப்படி இருக்கிறான், நேரத்தோட முடிஞ்சுதான் இல்லை, நைட்டெல்லாம் நல்லா தூங்கினாங்க. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அந்த 40 நாள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மோடு நிற்கும்படியாக, நமக்கு துணை நிற்கும்படியாக அவரை உயிரோடு எழுப்பினார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். இப்போ இந்த நாள்ல ஒன்றாய் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது, அதை காதுல வாங்கும் போது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு, அது ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுங்க ஊட்டுது இல்லையா? அதனாலதான் சொன்னாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாம் சில விஷயங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்க விட்டுட்டு சபைக்கு வந்துதான் ஆகணும். மற்ற இடங்கள் மாதிரி, மற்ற காரியங்கள் மாதிரி தேவனை ஆராதிக்கிறது, துதிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வழிதான், நான் அவரை நேசிக்கிறேன் என்றால் அவர் பேசுகிற வார்த்தையை நான் கேட்பது, அதுதான் ஆசீர்வாதம். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்றதுக்கு நான் வரணும், அப்படி வரவே வேண்டாம். அது பயனே இல்லை, யாருக்குமே பயன் இல்லை. அந்த நேரத்தை வீட்டுல வேற ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம், வேற ஒரு வேலையை செய்யலாம். ஆனா தேவனை ஆராதிக்க துதிக்க நான் வருகிறேன், தேவனை என்னோடு கூட பேசணும்னாதான் நாம் இந்த ஆராதனைகளை கலந்துக்கிறதுக்கு அர்த்தம். இல்லைன்னா அர்த்தமே இல்லை. அர்த்தம் இல்லாம செய்தோம்னா நாம் எது செஞ்சாலும் யூஸ் இல்லை. பையனில் வீட்டுல உட்காந்து ஒரு சமையல் செஞ்சாரு, வீட்டை பார்க்கலாங்க, சந்தோஷமா இருக்கும். அப்பா நீ வீட்டுல இருந்து சமையல் செஞ்சாரு, அதாவது ஒரு திருப்தியா இருக்கும். ஆனா தேவன் கிட்ட வரணும்னா மனசார என்ன பண்ணுங்க வரணும். ஏனென்றால் 20 3 நாமத்தினாலே கூடி இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி நம்ம இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது அவர் பலவீனமாக அறையப்பட்டார்னு சொல்றாங்க. பலவீனம் அப்படியா? இயேசு கிறிஸ்து பலவீனமா அறையப்பட்டானா? ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:4,
2 கொரிந்தியர் 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் தேவனுடைய வல்லமையினால் கிடைத்திருக்கிறார். என்னங்க பலவீனத்தால் சிலுவையில் பலவீனம் அறையப்பட்டாரா? ஆமா, மனுஷனாத்தான் இருந்தாரு. மனுஷனுக்கு பலவீனம் இருந்தா தானே அவர் பலனா இருந்தா அவரு எல்லாத்தையும் அடி எவ்வளவுனா படிக்கும் என்னால சொல்லாம. அவர் ரொம்ப கஷ்டம் வந்திருந்தாலும் பிதா கிட்ட 3 முறை ஜெபித்தாரு. அவர் அவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு தெரியுங்க. அவர் அவமானப்படுவார்னு தெரியுங்க. அவமானத்தை இல்லைங்க என்னாம சிலுவை என்ன பண்ணாரு சகித்தாரு இருக்குது. அப்ப அவர் பலவீனமா தான் இருந்தாரு. ஆனா பலவீனம் தானே சரீர பலவீனத்துல இருந்தார். அவர் அடிக்கலாம், அவரை குத்தலாம், அவரை கொலை செய்யலாம், அவரை துன்பப்படுத்தலாம், அவரை துயரப்படுத்தலாம், அவருக்கு வேதனை இருக்கும், அவருக்கு வலி இருக்கும். அவர் பலவீனம் தான். ஆனா நமக்காக என்ன பண்ணாங்க அறையப்பட்டார். அவரை இயேசு கிறிஸ்துவை பிதா எழுப்பினார். கண்டெக்ட் பண்ணாங்க. தேவனுடைய வல்லமையினால் கிடைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருக்கும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரை கூட கிடைத்திருக்கிறோம். அவரோட கூட நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் பிழைத்திருக்கிறோம். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா இல்லைங்களா? இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தேன். நேற்று நடந்த சம்பவத்தை நான் ரிப்பீட் பண்றேன். இயேசு கிறிஸ்துவை தெரியாது எனக்கு, தான் கடல்ல நான் இப்படி இருந்தேன். நேற்றைய தினத்துல மோசஸ் பிரதர் வந்து என்கிட்ட அதை சொல்லும் போது எனக்கு என்ன தோணு இருக்கும்? தலையெழுத்து அப்படின்னு தோணிருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாது, தேவன் தெரியாது இல்லையா? தேவனுக்கு தெரியாத நினைச்சுப்பாங்க தலையெழுத்து. இன்னொரு மோசஸ் பிரதர் ரொம்ப துக்கப்பட்டு கதறி அழுதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவருடைய உறவினர்கள் அவங்களுக்கு பேய் பூச்சின்னு சொன்னாங்க. அதை அவரால் தாங்கவே முடியல. ஏன் தாங்க முடியலன்னா தேவன் 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 எனக்கு தண்ணி கொடுத்தாம கூட சர்ச்சை கொடுக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் அப்படியா தேவனை தேடிட்டு ஓடி இருந்தவங்கள இந்த தேவன் எப்படி தேடி விடுவாரு? ஏன் அது எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தெரியல? பேய் பூச்சின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அது ஃபீல் ஆயிட்டாரு. ரொம்ப அதான் அவருக்கு ரொம்ப பெரிய அது ஒரு ரொம்ப பெரிய நாங்க துக்கம். அப்போ தேவனை உயிரோடு இயேசு கிறிஸ்துவை எழுப்புனதுனால இப்போ அது இல்லைன்ற சத்தியம் எனக்கு என்ன ஆகுது? சரி, நான் ஒருவேளை தேவனை அறியாமல் இருந்திருந்தால் என்னுடைய எண்ணமும் என்னுடைய என்ன இருக்கான்? இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒண்ணா இருக்கும். ஒண்ணு விதி நினைச்சிருப்பேன், இல்ல பேய் பூச்சி நினைச்சிருப்பேன். அவ்வளவுதான். இது தேவனால் உண்டா இருக்கிறது, சுகம் கொடுக்கிறார் அவர் தான்ற விஷயம் எனக்கு என்ன ஆகாது தெரியாது. அதனால என்னுடைய பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாக இயேசு கிறிஸ்து எழுப்பி நிறுத்தி நம்ம முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாங்க நிறுத்தி இருக்கிறார். இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் யாரை நோக்கி பார்க்கலாம்? எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துக்கமா இருந்தாலும், எந்த துயரமா இருந்தாலும் யாரை நோக்கி பார்க்கலாம்? அந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சிச்சு. இல்லை என்றால் நம்முடைய என்னை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் எந்த ட்ரெயின்ல தலை வச்சு படுத்திருப்பேன் எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சூசைட் பண்ணிக்கிட்டு வந்தான். 3 முறை சூசைட் பண்ணிக்கிட்டு தப்பிச்சிட்டேன். 4வது முறை என்னுடைய நோக்கமே ட்ரெயின் தான். ஆனா தேவன் இப்போ அந்த தேவன் இருக்கிறதுனால எல்லா கஷ்டங்களையும் என்னுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் எனக்கு என்ன பண்றாருன்னா பலனா இருப்பதற்காக உயிரோடு என்ன பண்ணாரு எழுப்பினார். அதான் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்னால நமக்கு என்னெல்லாம் பலன் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல ரத்தன சுருக்கமா நான் பண்ணிடுறேன், முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். முதலாவது நம்மை ரட்சித்து இருக்கிறார் பாவத்தில். பாவம்னா என்ன ரட்சிப்பு? நிறைய பேருக்கு அது தெரியும், ஆனாலும் உணர்ந்து கொள்றது கஷ்டமா இருக்குது. பாவம் பண்ணா என்ன நடக்கும் அது முதல்ல தெரியணும். பாவம் பண்ண என்ன நடக்கும்? தண்டனை இருக்கும். பாவம் எந்த பாவமா இருந்தாலும் சரி, சின்ன பாவம் பெரிய பாவம் வெள்ளை பாவம் கருப்பு பாவம் அப்படிலாம் தேவன் பார்க்கறதே இல்லை. தேவன் செய்ய வேண்டாம் என்று எதை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதெல்லாம் பாவம் தான். அப்படி செய்தா தேவன் என்ன பண்ணுவாரு? கட்டாயம் அவர் தண்டிக்கிறது இல்ல, நீ செஞ்சதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறான், அவன்கிட்ட விட்டுருவாரு. ஓ, அவன் பொட்டன்சியலா பண்ணிருப்பான், எடுத்துருவான். நீ தப்பு பண்ணி உப்பு தின்ன நீ தான் தண்ணி கொடுக்கணும். இப்ப நீ என்கிட்ட இருந்தா அவன் நெருக்காம போய் நான் பார்ப்பேன். ஆனா நீ அவன் சொல்றதை கேட்டதுனால அவன் இஷ்டத்துக்கு தான் என்ன பண்ணான் போய் ஆகணும். அந்த தண்டனை நீ அனுபவிச்சுதான் இருக்கணும். அதான் பாவம். அப்படி நம்ம நிறைய செஞ்சிட்டோம். அப்போ அடி மேல அடி, அடி மேல அடி, விழுந்து 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 ஏண்டா வாழறோம்ன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. எனக்கு இதெல்லாம் விமோசனம் கிடைக்காதா?
என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதா, அதுக்கு என்ன வழி என்று மனிதன் தேட ஆரம்பித்தான். அப்பதான் புத்தருடைய கொள்கைகள் அவனுக்கு சரின்னு பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி புத்தருடைய கொள்கைகள் என்ன பண்ணான்? ஏத்துக்கிட்டான். நான் செஞ்ச பாவத்துக்காக அந்த எழுத்துக்கள் இருக்கும், அது சுத்தி விட்டோமா காத்து வழியா கடவுள்கிட்ட போகணும்னு நினைச்சான். நான் செஞ்ச பாவத்துக்காக கொடி பறக்குறேன், அதுல அது சில எழுத்துக்கள் இருக்கும், அதை அப்படியே காத்துல பறக்க விட்டோம்னா அதெல்லாம் அங்க போயிடும், நம்மளுக்கு பாவ விமோசனம் வரும்னு நினைச்சான். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் இல்லைங்களா? நான் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இடம் இருக்குது, அங்க போய் 9 கிணறு இருக்குது, 9 கிணறு ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்துனா பாவம் போயிடும்னு நினைச்சான். திருப்பதில பாவநாசம் ஒரு இடம் இருக்குது, ஒரு ஏரி, அதுல போயிட்டு தலையில தண்ணி போட்டா பாவம் போயிடும்னு நினைச்சான். என் பாவம் போறதுக்கு நான் நிறைய தர்ம காரியங்கள் செய்தால் பாவம் போவோம்னா பண்ணான் நினைச்சான். ஆனா என் பாவம் போவதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அவர் சுமந்து இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தா எனக்கு பாவம் போகணும் உலகத்துக்கு நான் அவள தெரியல. ஆனா எப்போ நம்ம கண்களை கொடுத்து நீ நோக்கி பார்ப்பாரோ, நோக்கி பார்த்தவொடனே நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்து டோட்டலா வெள்ளி என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப பாவங்கள் போனதுனால நம்மளுக்கு அடுத்தது என்ன கிடைச்சிச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதுனால இயேசுவே நான் நோக்கி பார்க்கறதுக்கு அதான் காரணமாச்சு. இயேசு கிறிஸ்து எழாமல் இருந்திருந்தா, இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்றாங்க தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துவை போட்டு இருந்த அந்த துணி சரி சொல்றாங்க இல்ல, அது இருக்குது இன்னும் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல வச்சிருக்கிறாங்க. அது போட்டோஸ் எல்லாம் சமீப காலத்துல வெளியே வந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போத்துன அது, அதுல அவருடைய முகப்பதிவாக இருக்கிறத அவங்க வச்சிருக்கிறாங்க. அது அதனுடைய இப்ப விஞ்ஞானம் வந்துச்சு இல்லையா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுல இருக்கிற டிஎன்ஏ எடுக்கிறாங்க, துணியில இருக்கிற டிஎன்ஏ எடுக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது தமிழர்களுக்கு பொருந்தது. அந்த டிஎன்ஏ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இயேசு கிறிஸ்து மேல போட்டிருந்த அந்த சேலையில இருக்கிற டிஎன்ஏ தமிழர்களுடைய டிஎன்ஏல பொருந்துதான். இது எப்படி சாத்தியம்? தமிழர்களுடைய டிஎன்ஏ எப்படி போறோம் தீவிரமா என்ன பண்ணிருக்கிறாங்க, செக் பண்ணிருக்காங்க. பார்த்தா ஒன்னும் இல்ல, சிம்பிள். தமிழ்நாட்டுல இருந்துதான் உலகத்துக்கே தரமான துணி போச்சான். பருத்தி தமிழ்நாட்டுல தான் ரொம்ப விலை உயர்ந்த பருத்தி தமிழ்நாட்டுல தான். இங்க இருந்துதான் அதை நெய்து அந்த துணி அங்க போயிருக்குது. அதனால தமிழ்நாட்டுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுது, வேற ஒண்ணும் இல்லை. அதான் சொல்றான், அதுதான் மேட்ச் ஆகுது. இதுல எந்த வகையிலையும் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வழிகளும் யூதர்களுடைய வழிகளுடைய ஒரு டிஎன்ஏ கூட இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரிஜினலா இயேசு கிறிஸ்து மேல போத்துந்தான்றதே டவுட் ஆகுது. ஏன்னா நெய்தர்களுடைய டிஎன்ஏ இருக்குது, போதல் டிஎன்ஏ இல்ல, டவுட் தான். அது அதிகாரப்பூர்வமான உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில இருந்து வந்த துணி 2000 வருஷமா இன்னும் தரமா இருக்கு. அப்போ தரமான துணிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, தயாரிச்சுக்கிறாங்க, அதை என்ன பண்றாங்க, அதை விட்டுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால முதலாவது நடந்தது என்ன தெரியுங்களா, என்னுடைய கண்ணீரை துடைத்தார். கண்ணீரை துடைத்தாருன்னா என்ன, நான் ரொம்ப துக்கமா இருந்தேன், அந்த துக்கத்தை என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோட வந்ததுனால அந்த துக்கம் மாறியது, நிந்தைகள் நீங்கியது, சமாதானம் சந்தோஷம் எனக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அது கிடைச்சது. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் ஸ்பெஷல் கிரேட் வந்தாரு. யாரும் மரித்தவர் ஒருத்தர்னால உயிரோட வந்ததே கிடையாது, அவர் உயிர்த்தெழுந்ததுனால. இது ஏசியா 25:8 சொல்றாங்க. ஏசியா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விரும்புவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அதுதாங்க, கண்ணீரை துடைப்பார். நிந்தையை நீக்குவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, உயிரோட எழுந்தார். அவருடைய இரக்கம் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததுனால இல்லைங்களா, நமக்கு என்ன கிடைச்சுன்னா இரக்கம் கிடைச்சது. என்ன இரக்கம்? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது இல்லைங்களா, அவருடைய இரக்கம் என்ன சொல்லுங்க, ஐயோ என் மகன், ஐயோ என் மகள் கஷ்டப்படுகிறாளே அப்படின்ற அந்த உருக்கம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல தான் கிடைச்சது. நிறைய பேருக்கு அந்த உருக்கம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
கேட்டியா? இப்போ அனுபவி. இது இரக்கம் கிடையாது, இது இரக்கம் கிடையாது, இது மனித இயல்பு. அது அவங்க அவங்க என்ன, அது நீதி. ஆமா, உப்பு தின்னவ தண்ணி கொடுப்பான், அது நீதி. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஆனதுனால இல்ல, நீ உப்பு சாப்பிட்டு பரவாயில்ல, நான் தண்ணி குச்சிக்கிறேன், உனக்கு நல்லதுதான் நடக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். 1 பேதுருல அதை பத்தி தெளிவா சொல்றாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 1:4 வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாராததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. ஜீவனுள்ள நம்பிக்கையில நாங்க அதுக்கு உயிர் இருக்குது. ஏதோ வெறும் வார்த்தைனால வந்தது இல்ல, அதுக்கு உயிர் இருக்குது. நான் உன்னை காப்பேன்னா காப்பாத்துவார், நான் உன்னை விடுவிப்பேன்னா விடுவிச்சிருவார். வெறும் சும்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம், இல்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்க நடக்குது இல்லையே. ஆனா என் தேவன் சொன்னா அது நடக்கும், அதான் உயிர் இல்ல. அப்ப ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறாங்க? அவருடைய இரக்கத்தினால ஜெயிப்பித்தார். இப்போ வளரியா? இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வளர்ப்பு சரியில்லை இல்லைங்களா? இதுவரை நீ பாவத்துக்காக என்ன பண்ணிருக்கிற? வளர்ந்திருக்கிற. இதுவரை நீ வஞ்சனை இல்லாத நிறைய மோசமான காரியங்களால நீ வளர்ந்திருக்கிற. உன் இருதயம் மகா கேடாயிடுச்சு. இப்போ நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். இப்போ சொல்றேன், இப்போ நீ வளரு, உன்னை நான் வளர்க்கிறேன் என்று நான் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அதான் சொல்றாங்க. வெகுவாய் மன்னித்து, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த நம்மை மன்னித்து, இயேசுவேன்னு சொன்ன பாருங்க. அதை நோக்கி பார்த்து பாருங்க, நீங்க தப்பா என்ன மன்னிச்சிருமான உடனே மன்னித்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாருதா இப்பதான் உயிர்ப்பித்து இருக்கிறார். இதுவரை நம்ம மன்னித்திருந்தோம் சரிங்களா? மன்னித்திருந்தோம். எல்லா பாவ காரியங்கள் எல்லாமே நாங்க நம்மளுக்கு ஈஸி. ஒருத்தரை ஏமாத்துறது என்ன சொல்றாங்க? பிசினஸ் டேலண்ட் இல்லைங்களா? தந்திரம். தந்திரத்தை என்ன சொல்றாங்க? ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா? ஸ்ட்ராட்டஜி அது ஒரு பெருமை. நாங்க எங்க கம்பெனில அவரை மாதிரி டேலண்ட் யாருமே, செம்ம டேலண்ட். என்ன அர்த்தம்? அவ்வளவு பேரை ஏமாத்திக்கிறாரு அர்த்தம். எவ்வளவு பேரை ஏமாத்துறாரோ அவரு தான் இன்னைக்கு பிசினஸ் டேலண்ட்னு அர்த்தம். செம்ம டேலண்ட். எங்களை பிசினஸ் என்ன பண்ணுவாங்க? விட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவங்களும் டேலண்ட் தான். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்டா போனா அவங்க டேலண்ட். பிசினஸ் நாங்க டேலண்ட். பிசினஸ் டேலண்ட்னா முழுக்க ஏமாத்துறது. அப்படி இருந்த இருதயத்தை எல்லாவற்றையும் மன்னித்து இப்போ உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிறது எப்படின்னா, நான் தேவனுக்காக உண்மையா இருப்பேன். யாரு பாக்குறாங்க பார்க்கல எனக்கு வேண்டாம் அதுங்களா? அதை கொலோசியர்ல அதை பத்தி சொல்லும் போது எனக்கு யாரு என்னெல்லாம் வேணாம்ப்பா, இப்ப அப்படிதான் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல்னால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச உறுப்பு சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அதுக்குதான் உயிர்த்தவர் எழுந்திருக்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க? உயிரோட எழுந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது அவருக்கு சாவி இருக்குதுன்றாங்க. சாவி இப்ப பாருங்க, யாரெல்லாம் பாவத்துல இருக்கிறாங்களோ அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கு அவர்கிட்ட அந்த சாவி இருக்குது. யாரெல்லாம் இறந்து இருக்கிறாங்களோ அவர்களை உயிர்ப்பிக்கிற சாவி யார்கிட்ட இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுதல் ஆனதுனால இப்ப 2 சாவி யாருக்கிட்ட இருக்குதுங்க? இப்ப நமக்கு பாவத்துல மரித்திருக்கிற நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஒரு சாவி போட்டு திறந்துட்டாரு இல்லைங்களா? பாவத்தில் மரித்திருந்தா நம்மளே திறந்துட்டாரு. ஆல்ரெடி நம்மளுக்கு வேண்டியவர்கள் மரித்திருக்கிறாருல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட ஆனதுனால அவர்களையும் நம்ம மரணத்துல தான் பண்ண போறாரு, உயிரோட எழுப்ப போகிறார். இது உண்மை. இதுக்குதான் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை நடக்கிறது. அதனால்தான் அது சொல்லும் போது இல்லைங்களா, அவர்கிட்ட 2 சாமியும் இருக்கு. வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இது இவ்வளவு விஷயத்தையும் ஒரே ஒரு புத்தகத்துல, எஸ்பெஷலி ஒரே ஒரு அதிகாரத்துல சொல்லிட்டான். இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயமும் ஒரே ஒரு அதிகாரத்துல, ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல
முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதே ஒன் பை ஒன்னா சொல்றேன். வாசிக்கலாமா? 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரங்க கடைக்கு அமிச்சா நம்ம அனுப்புறதுக்கு மனசு வருது இல்லை. கரெக்டா இல்லையா? அதுல ஏன் ஒரு வழியில எல்லாம் ஆயிடுச்சு அவனுக்கு அவங்களே போக சொல்லு. அதை ஏங்க என் பேரனை என் கூட விட மாட்டேன்றாங்க என் கூட்டம்மா. இப்ப அனுப்புறாங்க. ஏன் தெரியுமா அனுப்புறாங்களா? எனக்கு உடம்பு சரியில்லம்மா, பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு அவங்ககிட்ட போன் நம்பர் எழுதி கொடுத்து, அம்மா போன் நம்பர் வச்சுக்கிறான், அப்பா போன் நம்பர், பாட்டி போன் நம்பர் கையில வச்சுக்கிறேன். விழுந்துட்டேன்னா போன் பண்ணி சொல்றதுக்கு அவன் என்ன பண்றான் தெரியுமா? கையில வச்சுக்கிறான் வண்டியில. ஏன்டா கையில வச்சுக்கலாம்? நீ ஊண்டெல்லாம் போன் பண்றா காதல வரேன் எப்போ வருவேன் கையில வச்சுக்கிட்டு அனுப்புறதில்ல. ஆனா ஒரு பாவம் அறியாத தேவனுடைய குமாரனை பாவியா இருக்கிற நமக்கு உன் உயிரியே குத்துறியா அப்படின்னு அனுப்பிச்சாருன்னா அந்த தகப்பன் எவ்வளவு உயர்ந்தவர்ல சரிங்களா? அப்படிப்பட்ட தகப்பனா இருக்கணும் நம்ம கூட. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸா இருக்கணும். பரவாயில்லப்பா சரிங்களா? அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக என் மகன் இருந்தாங்க. இன்னைக்கு உதவி செய்யறாங்க. சிலர் உதவி செய்யறாங்க பேரண்ட்ஸ். எப்படின்னா தன்னுடைய பிள்ளை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா சரிங்களா, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளையுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தானமாய் கொடுக்குறேன்னு அது சிலர் பண்றாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் சரிங்களா தன் ஒரே மகனே என்ன பண்ணிட்டாங்க சரிங்களா தானமா என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துட்டாரு. அவர் மகனே கொடுத்துட்டாருன்னா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அதான் சொல்றாங்க, எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா முன்குறிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாரு. ஸ்பெஷல் எல்லாரும் செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கே நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கே நான் வரணும். எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்பெஷல் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு சொல்றான். இயேசு கிறிஸ்துவோட நமக்கு ஒப்பிட முடியாது. அந்த மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நம்ம தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்களா முன்குறித்திருக்கிறார். 29வது வசனம் வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயல். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயல்னா இப்பவே அவருடைய கேரக்டருக்கு வந்துடணும், இப்பவே அவருடைய குணங்கள்லாம் மாறணும். அப்போ மகிமைக்கு கூட என்ன ஆயிடுவாங்க, அவருடைய சாயலுக்குள்ள நாம போவோம். அதான் முன்குறிக்கப்பட்டவர்கள். யாரை முன்குறித்திருக்காரோ அவரை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் சொல்லும் போது வாசிக்கலாம். 30வது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். மகிமைப்படுத்துவாரா மகிமைப்படுத்திருக்கிறாரா? 2 வசனம் இருக்குது. மகிமைப்படுத்துவார்னு இருக்குது, மகிமைப்படுத்திருக்கிறார்னு இருக்குது. மகிமைப்படுத்திருக்கிறார்னா இந்த பூமியில, மகிமைப்படுத்துவார்னா பரலோகத்துல. யாரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்குள்ள நீதிமானாய் அழைக்கப்பட்டவர்கள், அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, மகிமைப்படுத்திருக்கிறாரா? எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் பிதா கிட்ட வேண்ட மாதிரி ஒரு மகிமை வந்துருச்சு. கஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது முடியவே முடியும். எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. அந்த கஷ்டம் இருந்தாதான் தேவனையே நம்ம தேட முடியும். அதுக்காகவே தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய சிஸ்டத்துல ஒரு கஷ்டம் என்ற ஒரு பகுதி என்ன பண்றாருன்னா எல்லா மனுக்குலத்துக்கும் அந்த கஷ்டத்தை என்ன பண்ணிக்கிறாருன்னா மனுக்குலத்துல மிருகங்களை கூட உண்டாக்கிருக்கிறார். தெரியுங்களா? இல்லைங்களா? மிருகத்திலேயே ரொம்ப அன்பு, அதாவது மனுஷனை விட்டா ஜீவராசிகள ரொம்ப அன்பான ஜீவராசின்னு சொல்லுமா? நாய் நன்றி கெட்டது. என்கிட்ட 10 பிஸ்கெட் வாங்க 20 பிஸ்கெட் நீங்க தான் உங்களுக்கு வாழாக்கிட்டு போயிட்டு, அது ஏன் நன்றி உள்ளதுன்னு சொல்றான்னு தெரியல. அப்புறம் வேறங்க மாடா, அது ரொம்ப பாடு. ஒரு ஒரு விலங்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு பேரே என்னன்னா லவ் பேர்ட்ஸ். இல்லைங்களா? லவ் பேர்ட்ஸ். பிரதர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வரப்பாரு, நம்ம ஜேம்ஸ் பிரதர்லாம் ரொம்ப. அதை நான் கூர்ந்து கவனிச்சுட்டேன். எங்க வீட்டுல கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பே இல்லாததான் இந்த லவ் பேர்ட்ஸ்.
கிட்ட சாகப்படுறது யாரு? அடிச்சு என்ன கொடூரமா கொலை பண்ணு தெரியுங்களா? தலையை மட்டும் எடுத்து மூணு வெளியேற்றுறது. இதுக்கு பேர் எப்படியா இதுக்கு பேரு லவ் பேர்ட்ஸ் பேர் வச்சான்னு தெரியல. அவ்வளவுதாங்க கொடுமையா இருக்குது. உலகத்துல எதுவுமே இல்லைங்க அன்புன்னு சொல்ல முடியவே முடியாது. என் தேவன் மட்டும் தான். அவர் ஒரே பேரன் எனக்கு தான் பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அவர் மூலமா அவரை நோக்கி நான் வேண்டுதல் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கூட என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 34வது வசனம் வாசிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. யாருங்க? அவர் தாங்க எனக்காக வேண்டுதல் செய்யறது. அவர் தான். அவர் தான் பிதாக்கிட்ட எனக்காக என்ன பண்றாருங்க, வேண்டுதல் செய்கிறார். நான் எந்த நிலையில இருந்தாலும் அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசுவே இயேசுவேன்னு சொல்லும் போது எனக்காக என்ன பண்றாப்பா, பலவீனத்தில் இருக்கிறாரு. நம்முடைய பெரும் பூர்வமா யார் தான் சொல்றாங்க? பிதா கிட்ட நம்மளுக்காக ரெக்கம் பண்றது யாரு தான்? நம்ம எவ்வளவுதான் இயேசுவே இயேசுவேனாலும் அவர் யாருன்னு தான் கேட்கிறாங்க. பிதா கிட்ட என்ன பண்றாங்க? நம்மளுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறார் என்றால் அந்த அன்புக்கு நிகர் வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு அன்பை ருசி பார்த்திருக்கிறன்னா அந்த அன்பை கைமாற செய்யணும் இல்லையா? அது எப்படி நம்ம கைமாற செய்ய முடியும்? எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவையும் இந்த இல்லைங்களா தேவனுக்கிட்ட இருக்கிற நம்முடைய ஐக்கியத்தையும் போற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. குடும்ப பிரச்சனைகள் வரலாம் இல்லைங்களா, எவ்வளவு பிரிவினைகள் வரலாம். ஆனா தேவன் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. சபை கூடுதல் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஜபத்தை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. குடும்ப கூடுதல் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. வைராக்கியமா இருக்கணும் தேவனுக்காக. என்ன வந்தாலும் வருவானியா. ஏனென்றால் அந்த அன்புக்கு நிகர் வேற ஒண்ணுமே இல்லை. வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் எவ்வளவு குளிர் வந்தாலும் புயல் வந்தாலும் தேவனை என்ன பண்றேன், உங்களுடைய சமூகத்துக்கு வரேன் என்று வைராக்கியம். அந்த வைராக்கியம் இருக்குது பாருங்க, அது எல்லாவற்றுக்கும் வழி வந்துடும். அந்த வைராக்கியமா இருக்கும்போது மழையை கூட தேவன் என்ன பண்ணுவாருன்னா நிறுத்துவார். வானத்தை அடைத்தவர் அவர், சூரியனை நிற்க வைத்தவர் அவர். அவரால் முடியும். ஆனா நான் எவ்வளவு வைராக்கியமா இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தேவன் மேல ரொம்ப அன்பு இருக்கணும். அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா எதுவுமே என்ன பிரிக்காதியான்னு இருக்கணும். என் குடும்பம் பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் தேவனை விட்டு பிரிய மாட்டேன். நான் ஜெபம் பண்றதுல பிரிய மாட்டேன், வேதம் வாசிக்கிறதுல பிரிய மாட்டேன், சபை கூடுதல நான் பிரிய மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் தாங்க. ஏன்னா அவ்வளவு நன்மை செய்துட்டாங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்க. நான் வந்த உடனே சொல்லிட்டேன், மனுஷன் பேசுகிறான்னு பார்த்தா சபை கிடையாது, நான் தேவன் என்னோட பேசுகிறான்னு பார்த்தா அதுதான் சபை. அப்போதான் அந்த வைராக்கியம் வளரும். அப்பதான் அந்த வைராக்கியம் என்ன பண்ணுங்க, நம்மளை பலப்படுத்தும். நிறைய நேரங்கள் நமக்கு உற்சாகத்தை என்ன பண்ணோம், கொடுக்கும். சோர்வே வராது. சோர்வு என்ன பண்ணிடுங்க, ஓய்வுக்கு ஓய்வு விடுன்னு சொல்லுவாங்க. சோர்வே என்ன ஆயிடுங்க, ஏன்னா தேவனுக்காக இருக்கும்போது. அதைத்தான் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமும் வியாகுலமும் துன்பமும் பசியும் நிர்வாணமும் நாச மோசமும் பட்டயமும். இவ்வளவும் இது இந்த மாதிரி சம்பவம் நடந்துதா நான் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தணுமா? வெறுக்க முடியாதுன்றேன், வெறுக்க கூடாது. இதுல எது நடந்தாலும் சரி எல்லாம் எங்கே வருதுங்க, உலக பிரகாரம் தான். ஒண்ணு நான் வசிக்கலங்க மறுபடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர். அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. அப்ப உபத்திரம் வந்தா வெளிப்படுத்தி இல்லாமா தேவன் விட்டுருந்தா, அடுத்தது வியாகுலம் வந்தா தேவன் விட்டுலாமா, துன்பம் வந்தா தேவன் விட்டுலாமா, பசி வந்தா தேவன் விட்டுலாமா, நிர்வாணம் வந்தா தேவன் விட்டு உண்ண உணவும் உடுத்த உடைய கிடைக்கலனாக்கா தேவன் விட்டுலாமா, எந்த நாச மோசம் வெளியில இருந்து வந்துச்சு அது தேவன் தான் காரணம் தேவன் விட்டுலாமா, பட்டியம் காரணம் கொலை அது சாவர நிலைமையில இருந்தாலும் தேவனை விட்டுலாமா, உணர்வுப்பா என்று தேவன் அங்க நமக்கு சொல்றாரு. நான் உங்களுக்காக என்னுடைய குமாரனை என்ன பண்ணிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அவர் இருக்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, அது புரிஞ்சுக்கன்றாரு. அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். 38வது வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் இப்ப சொல்றாங்க, நான் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை என்ன நடந்தாலும்
அது வைராக்கியமா இருக்கலாம், அது ஆதிகாரமா இருக்கலாம், எல்லாம் லிஸ்ட் போட்டாங்க. பார்க்கலாம், நேரம் இல்லாதனால ஒரே லைன்ல முடிச்சிடலாம். இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனை விட்டு பிரியக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம பிரியக்கூடாது. அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். எந்த கோபத்தையோ எந்த எரிச்சலையோ யார் மேல இருக்கிற கோபத்தையோ தேவன் மேல காட்டக்கூடாது. சகோதர சகோதரி, தயவு செய்து தேவன் கிட்ட தான். யார் என்ன பண்ண ஏற்கனவே பார்த்தோமே, நம்மளை சுத்தி பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம விசுவாசம் பலப்படுறதுக்கு தான் பிடிக்கணும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க சொல்லும் போது 39வது வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயம் பிரிக்கவே முடியாது. என்னன்னா நம்ம போட்டா தேவன் சமூகத்துக்கு போயிருது. எது நடந்தாலும் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான். எது நடந்தாலும் நீங்கள் தேவன் விஷயத்துல லூசா இருந்துடாதீங்க, அசதியா இருந்துடாதீங்க, சுயத்தின் மேல சார்ந்துடாதீங்க. எல்லாவற்றுக்கும் அவர் இருக்கிறார். அவர் விட்டு போற மாதிரி எந்த சம்பவத்தையும் அனுமதிக்காதீங்க. அவருடைய கிருபையை எடுத்து போகிற மாதிரி எந்த சந்தர்ப்பத்தையும் என்ன பண்ணாதீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம உள்ளத்துல அனுமதிக்கவே கூடாது. அவர்தான் எல்லாம் நீங்களா. அதனால்தான் 37வது வசனத்துல சொல்றாங்க, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாய் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதுதான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். அப்ப இது எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லணும். ஆனால் 28வது வசனத்துல சொல்லும் போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மை. எது நன்மை? அதான் பின்னாடி சொல்லிட்டாங்க இல்லையா. உயர்வானாலும் தாழ்வானாலும் அதானாலும் இதானாலும் இதெல்லாம் நம்மளுடைய மாம்ச கண்களை பார்க்கறது அது பிரச்சனை. ஆனா அதுக்கு பின்னாடி நன்மை. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்குள்ள இருக்கிற நன்மை அது பார்த்தோம்னா பாரியா என் புள்ளனா இவன் தான் என் பிள்ளை. இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன உள்ள பத்தியா. அது பல உதாரணங்கள் பழைய ஏற்பாடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன உபயோகப்படுத்தி என் பிள்ளை அவன் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. இன்னும் என்ன நம்புறாங்க. என்னை நம்புகிறவர்களே நான் கைவிடுகிறதில்லை. என்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், தள்ள மாட்டேன்னு வந்துடுறா இருப்பாங்க. அதுதாங்க நம்மளுடைய முதல்வர். இன்னைக்கு முதல்வர் யார் யாரையும் வச்சிருக்காங்க சரிங்களா. இன்னைக்கு முதல்வர் இவர் தான் வரணும், அவர் தான் வரணும். என்ன பண்றாங்க? ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க, தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி இங்க என்ன ஆகணும், முதல்வர் வரணும். தேவனுடைய சித்தம் யார் முதல்வரா வரணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து முதல்வரா வரணுன்றதுக்காக தான் இந்த ராஜ்யத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. இந்த ராஜ்யத்துல ஒருத்தராக கூட சமாதானம் பண்ணவே முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒருத்தர் சொன்னாரு இல்லைங்களா, அரசுன்றது ஒரு ஜீப்பு, அந்த ஜீப்பை ஓட்டுறவர்கள் அரசியல்வாதி. இந்த ஜீப்பு சரியில்லை, எப்படியாப்பட்ட டிரைவர் வந்தாலும் இதுல உட்காந்தோம்னா தொடக்குன்னு தான் போனோம், வேற வழி கிடையாது. அதுதான் இந்த ஜீப்பு. அரசே மாறினால்தான் எப்படியாப்பட்டாலும் ஓட்ட முடியும். ஆனா இந்த ஜீப்பை யாரும் மாத்துறதுக்கு இல்ல, அது மாற்றுறது இயேசு கிறிஸ்துவால ஒண்டிதான் முடியும். அரசியல் மாற்றக்கூடியவர். அப்ப நம்ம முதல்வர் யாருன்னா அவர் தான் வரணும். அதான் நம்மளுக்கு முக்கியம். பூமியில் இருக்கிற யார் வந்தாலும் நடக்காது, சமாதானம் கிடைக்காது. அதான் சொல்றாங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றையும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் அவர் தானாங்க, அவர் தான் முதல்வர். எல்லாத்துக்கும் சமாதானத்துக்கு அவர் தான் முதல்வர் இல்லைங்களா. எல்லாம் மகிழ்ச்சிக்கு அவர் தான் முதல்வர். எல்லாத்துக்கும் யார் தான் முதல்வர்? அவர் தான் முதல்வர். அந்த முதல்வர் தான் வரணும். அதுக்காகத்தான் நம்ம ஆயத்த பணி செய்யணும். அந்த கட்சிக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஆலோசனை. எந்த கட்சியும் யாரும் சமாதானம் கொடுக்க முடியாது. ஒண்ணு செய்யலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5000 ரூபாய் பேங்க்ல போடலாம். அந்த 5000 ரூபாய்க்கு 10,000 விலைவாசி ஏறிடும். இப்ப வருமான கூட பிரிவிட்ட சொல்றாங்க, இந்த இலவசம் கொடுக்கறதுனால தரமான மருத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா காசு இல்லை, அந்த காசு இலவசம் போயிடுச்சு.
தரமான மருத்துவம் கொடுக்க முடியாது. இப்ப மனுஷனுக்கு நான் தரமான மருத்துவம் கொடுக்குறேன், உனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அது இதெல்லாம் ஃப்ரீ பண்றேன்னு சொன்னா இவன் ஏத்துக்கிறது இல்ல. இவனுக்கு அப்ப கூட என்ன வேணும், 5000 ரூபாய் பேங்க்ல போனா மாசம் 1000 ரூபாய் போட்டுடணும். அது போல இருக்கு. அது எங்கதான் இருக்கு என்ன பண்ணோம், மனுஷனுடைய இயல்பாயிடுச்சு. ஆனா தரமானது வேணும்னா அவர் தானாங்க முதல்வர், உலகத்துக்கே அவர் தானாங்க முதல்வர். அந்நிய ஜனங்களுக்கும் ஒளி அவர் தான், சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் மெய்யான ஒளி தாங்க அவர் தான். அப்போஸ்தலர் 26:23, அப்போஸ்தலர் 26:23. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் அப்போஸ்தலர் 26:23 அதெல்லாம் வாசிங்க. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடப்பட வேண்டியதென்றும் மருத்துவ உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிற முதல்வர் ஒருத்தாங்க. நமக்கும் உலகத்தாருக்கும் நான் தான் ஒளி என்ன பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு ஒளி தெரியுது, உலகத்தாருக்கு அது ஒளி என்று தெரிகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதினார். இப்ப இப்படி உயிரோட எழுந்த இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவர் யார்? யார் தான் பிரிப்பாங்க? இப்படிப்பட்ட அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவர் யார் தான்? கரெக்டா சொன்னீங்க, நாம தான். ஜாக்கிரதை, நாம தான். ஏன் நாம தான் விழுந்துருவோம், நாம தான் அவரை விட்டுலாம் நினைப்போம், நாம தான் நாங்க ஜெபம் பண்றது விட்டுருவோம், நாம தான் என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். வெளியில இல்ல, நாம தான். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், வெளியில இருந்து சொன்னா நம்ம செய்ய மாட்டோம், நல்லா தெரியும். குடும்பத்துல இருந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வருவான். அதை ஜெயிக்க நாம் தேவனோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிறோமோ அந்த நெருங்கம் நம்ம ஜெயிக்கணும், வெற்றி சிறக்க பண்ணும். அதனால்தான் சொல்றாங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம என்ன பண்ணுவோங்க, அவர் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு பிதாவாகிய தேவன் மூலமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரு உயிர்த்தெழுதலா இருக்கிறாருங்க. அந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுறதுக்கு நீங்க வந்திருக்கிறோம்னா எவ்வளவு மன சந்தோஷத்தோட வரணும். ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க அவ்வளவு சந்தோஷமா போவோம். ஆனா அதை விட எத்தனையோ மடங்கு, கோடி மடங்கு சந்தோஷத்தோட என்ன பண்ணாங்க, இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணோம், வரணும். அது தேவன் பார்க்கிறேன். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம்.